நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அது கீழே 13ஆம் வசனம் சொல்லும் போது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். அல்லேலூயா. இப்போ நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். எதற்காக காத்திருக்கிறீங்க? ஏன் காத்திருக்கிறீங்க? எதை குறித்து நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தா கர்த்தர் அது செய்வார். அது திருவசனத்தை நாம் என்ன செய்யணும்? திருவசனத்துக்கு பயப்பட வேண்டும். நிறைய நேரத்தில் காலங்களும் வருடங்களும் அநேக வருடங்கள் ஆகும்போது, தாமதம் ஆகும்போது நமக்கு என்ன வருது? என்ன வருதுங்க? திருவசனத்தை என்ன செய்யறோம்? அவமதிக்கிறோம். இவ்வளவு வருஷாச்சு, இது வரைக்கும் நடக்காது, இனிமே நமக்கு நடந்துற போதான். வெளியே சொல்லுங்களேன். காத்திருத்தல். எதற்காக காத்திருக்கும்? காத்திருப்புனா நமக்கு கஷ்ட காலம்னு நினைக்கிறோம். காத்திருப்பு கஷ்ட காலம் கிடையாது, கர்த்தருடைய கணத்தை கொண்டு வருகிற காலம் தான் அது காத்திருக்கும் காலையும். ஆனால் அந்த காலத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, கொஞ்ச காலம் ஆர்வமாய் ஆவலாய் காத்திருந்து கடைசியில் அந்த திருவசனத்தை நம்ம என்ன செய்யறோம்? இதெல்லாம் எங்க நடக்க போகுது, இதெல்லாம் எங்க நிறைவேற போகுது, இதெல்லாம் நடந்துருமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா, சாத்தியம் தானா, சாத்தியம் இல்லையா என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம நினைச்சு கொஞ்ச காலம் ஆகும்போது, கொஞ்சம் வருஷம் ஆகும்போது நம்மளை அறியாமல் என்ன வந்துருதுங்க? நம்மளை அறியாமல் ஆமா எங்க நடக்க போகுதுங்க, திருவசனத்தை அசட்டை பண்ணுகிறோம். நம்மளை அறியாமலே அவமதிக்கவும் செய்யறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மை அறியாமையே திருவசனத்தை அவமதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா வசனம் சொல்றது, கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். சொல்லு, யாரு பலன் அடைவா? வசனத்துக்கு காத்திருக்கிறவனுக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க தான் பலன் அடைய முடியும். நாம நினைக்கும், ஆண்டவரே இது இப்பவே முடிஞ்சிருமா, இது நாளைக்கே முடிஞ்சிருமா, ஒரு வருஷத்துக்குள்ள முடிஞ்சிருமா, 6 மாசத்துல நடந்துருமா, இப்படி கிடைச்சிருமா, அப்படி கிடைச்சிருமான்னு 1000 கேள்வியை கேட்போம். சொல்லும் போது எப்ப முடிப்பீங்க ஆண்டவரே, எப்ப கொடுப்பீங்க ஆண்டவரே, எப்ப உயர்த்துங்க ஆண்டவரே, எப்ப ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே, இப்படி எல்லாம் கேள்வியை கேட்டுருவோம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நோவாவோ தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் அவர் சொல்லும் வரை பொறுமையாய் காத்திருந்து வேலை செய்தான். அல்லேலூயா. சோர்ந்து போகாம அவன் வேலை செய்தான், தளர்ந்து போகல, திருவசனத்தை அவமதிக்கல. ரொம்ப வருஷம் காத்திருந்து இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் பொய்யுங்க, போற இடமெல்லாம் வசனம் சொல்றாங்க, தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, அப்படி நடக்குங்காங்க, இப்படி நடக்குன்றாங்க, இதுவரைக்கும் நடந்ததில்லை, இனி எங்க நடக்க போகுது அப்படின்னு நிறைய நேரத்துல காலம் தாமதம் ஆகும்போது நமக்கு விரக்தி வந்துடுது. திருவசனத்தை வசனத்தை அவமதிக்கிறோம். ஆமா இந்த வாக்கு தத்துவத்துக்கு வேற வேலை இல்லை, இந்த பாசுகளுக்கு வேற வேலையில் ஒண்ணு வாழாக்காமல் தலையாக்குறோம். ஆமா ஆமா எந்த காலம் ஆக்க போறாங்க, என் வாழ்க்கையவே முடிய போகுது, நான் எங்க தலையாக போறேன், இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலங்க, வேற யாருக்காச்சும் நடக்கலாம், எனக்கு நடக்காது, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நோவா நினைக்கலங்க. ஆனா இன்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு சின்ன காரியத்துக்கு. காத்திருந்தான் பாருங்க, அவனுடைய முழு குடும்பமும், இந்த நோவாங்கிற தேவ மனிதனுடைய முழு குடும்பமும், அவனுடைய 3 மகன்களும் 3 மருமகள்களும், அப்புறம் அவரும் அவர் மனைவியும் உள்ளே பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள கிட்டத்தட்ட 100 வருஷமா அவர் பிரயாசப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒரு நாளும் அவர் காத்திருக்கிறதுக்கு சோர்ந்து போகவே இல்லை. நாம் நினைக்க நோவாவும் அவன் மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் மருமக்களை போல என் குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறோம். அதற்கேற்றார் போல காத்திருக்கிறோமா? அதற்கேற்றார் போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? எப்பயும் கர்த்தருடைய வசனத்தை நோக்கி பார்க்கிறோமா?
அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் வசனம் சொல்லுச்சு. அல்லேலூயா. வசனம் இருக்குது. அப்போ எதை நடுங்கணுமா, எதை நோக்கி பார்க்கணுமா, எதை விசுவாசித்து பிடித்து கொள்ளணுமா? அவருடைய வசனத்தை.